பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த காலை வேளையில 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று, நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று. ஆண்டவர் மேல் நம் நம்பிக்கை வைத்த பிறகு நாம் எதை குறித்தும் சந்தேகப்படாதபடி, கவலைப்படாதபடி, நாம் பயப்படாதபடி சந்தோஷமாயிருக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விட்டால் கர்த்தர் யாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பார். ஆகவே நாம் மிகுந்த சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே என்னுடைய ரட்சிப்பு. ஆகவே நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது ஒருபோதும் பயப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, முற்றிலுமாய் கர்த்தரை சார்ந்து நாம் இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆகவே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது பயப்படவே வேண்டாம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனே என்னுடைய ரட்சிப்பு, நான் பயப்பட மாட்டேன், நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். காரணம், அவர்தான் என்னை ரட்சிக்கிறவர். கர்த்தராகிய யெகோவா என்னுடைய பலன், அவர் என்னுடைய கீதம், அவர் எனக்கு ரட்சிப்பு. ஆகவே இந்த காலை வேளையில் அந்த நம்பிக்கையோடு நாம் முன்னேறி செல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் ரட்சிப்பினால் களி கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் இருதயம் களி கூறும் என்று இங்கே எழுதுகிறார் தாவீது. ஆகவே நம்முடைய இருதயம் களி கூறும் எப்பொழுது? கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது. ஆண்டவருடைய கிருபை தான் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது என்பதை நாம் அறிக்கையிட்டு அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் களி கூர்ந்து மகிழும்படி ஆண்டவர் செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரை களி கூர்ந்து மகிழ்ந்து துதிப்போம், சந்தோஷமாயிருப்போம். நம்பிக்கையில ஒருபோது நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். உபத்திரவத்திலே நாம் பொறுமையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த பொறுமையை குறித்து யாக்கோபு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யாக்கோபு எழுதுகிறார். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. யோபுவுடைய பொறுமை, அவன் முதலாவது கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையா இருந்தான். அவன் சொல்லுகிறான், பக்தனாகி யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவ்வளவாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அவனுடைய சரீரமெல்லாம் அழுகி போய்விட்டது, எல்லாம் அவன் இழந்து விட்டான். அந்த சூழ்நிலையில ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் தன்னுடைய வாயில்
ஒரு குறையும் சொல்லவில்லை. ஆண்டவரை பார்த்து அவன் குறை சொல்லவே இல்லை. அவன் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருந்தான். பொறுமையாய் காத்திருந்தான். தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபித்தான். அவ்வளவு பொறுமையாய் காத்திருந்தான். சரீரமெல்லாம் உருக்குலைந்த பிறகும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அவன் பொறுமையாய் காத்திருந்தான். ஆகவே தான் அவனுடைய பொறுமைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல விடை கொடுத்தார். அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். இந்த காலை வேளையில நாமும் கூட ஒரு வேளை கடந்த நாட்களில் பல காரியங்களை இழந்து போயிருக்கலாம். சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், பொருட்களை இழந்திருக்கலாம், நிம்மதியை இழந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், யோபு பொறுமையாயிருந்தான், அவன் எல்லாவற்றையும் 2 மடங்காய் திரும்ப பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. ஆண்டவர் மிகுந்த மன உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் யோபுவுக்கு ஆண்டவர் இறங்கினார். எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். காரணம், யோபு பொறுமையாய் காத்திருந்தான். கர்த்தரை முழுமையாய் நம்பினான். அவன் சொன்னான், என்னுடைய மாம்சம் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் நேசரை பார்ப்பேன், என் சொந்த கண்ணாலே பார்ப்பேன் என்று நம்பிக்கையா இருந்தான். ஆகவே தான் கர்த்தர் யோபுவின் பொறுமையை பார்த்து அவனுக்கு எல்லாவற்றையும் 2 மடங்காக அவனுக்கு திரும்ப கொடுத்தார். இந்த காலை வேளையில நாமும் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 தனையாய் திரும்ப தருவார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் காணப்படுவோம். ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இந்த காலை வேளையில ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. உறுதியாய் தரித்திருங்கள். காலை வேளையில நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருந்து ஜெபத்திலே நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது ஒன்றும் நம்மை அசைக்கவே முடியாது. இந்த காலை வேளையில 3 காரியங்களை நாம் கடைபிடிப்போம். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருப்போம், உபத்திரவ நேரத்தில் பொறுமையாயிருப்போம், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். ஆண்டவர் நம்மை மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையை இழந்து போய் அநேக நேரங்களிலே அவர்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். இந்த காலை வேளையில அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்பிக்கையில் சந்தோஷமாய் களி கூற பண்ணுவீராக. உபத்திரவத்திலே பொறுமையாயிருந்து 2 தனையான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து ஜெயம் பெற்று முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.